நாளுக்கொரு நல்ல பங்கு. யாத்ராகமத்திலிருந்து தின தியானங்கள். ஜூலை 22. யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 18 முதல் 35 வரை உள்ள வசனங்கள். கிறிஸ்துவின் முகத்திலுள்ள மகிமையின் ஒளி. மோசே சீனாய் மலையிலிருந்து இறங்கிய போது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அறியாதிருந்தான். வசனம் 29. மோசே உணவில்லாமலும் தண்ணீர் இல்லாமலும் 40 நாட்கள் மலையில் தேவன் மேல் வைத்த அன்பினாலும் வாஞ்சையினாலும் அவருடன் இருந்தான். அவரோடு இருந்த நாட்கள் அவனுக்கு சில நிமிடங்களே வந்து போகிற ஒரு கனவை போல இருந்திருக்கலாம். அவருடனான ஐக்கியம் நாட்களை மணித்துளிகளாக மாற்றியிருந்தது. ஒரு நண்பனிடம் பேசுவது போல தேவனிடம் மோசே முகமுகமாய் பேசினான். இந்த சந்திப்பு அல்லது ஐக்கியம் அல்லது உரையாடல் நிகழ்ந்த நாட்களின் போது அவனை அறியாமலே அவனில் ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருந்தது. அவனுடைய முகம் பிரகாசித்தது. மோசே பெற்ற இந்த மாற்றத்தை மக்கள் புரிந்து கொண்டனர். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் அவருடன் கொண்டிருக்கும் ஐக்கியத்தின் விளைவால் ஏற்படுகிற மாற்றத்தை இந்த உலகத்திற்கு பிரதிபலிக்க முடியும். அவருடன் நாம் நீடிய உறவை கொண்டிருப்போமானால் நம்மிடத்திலிருந்து வெளிப்படும் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் நம்மை சுற்றி இருப்போர் அறிந்து கொள்வர். ஆனால் மோசே மக்களோடு பேசி முடியும் அளவும் முகத்தின் மேல் முக்காடு போட்டிருந்தான். மோசே ஏன் முக்காடு போட்டிருந்தான் என்பதை பவுல் கொரிந்து நகர விசுவாசிகளுக்கு விளக்குகிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்னர் தேவனுடைய மகிமையின் பிரதிபலிப்பை கூட பாவமுள்ள மனிதரால் பார்க்கவும் அதை தாங்கிக் கொள்ளவும் முடியாதிருந்தது. எனவே அதை முக்காடு போட்டு மறைக்க வேண்டியதாயிருந்தது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் இந்த முக்காடு நீக்கப்படுகிறது. கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் மட்டுமின்றி மகிமை நிறைந்தவராய் இருந்தார். பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்று யோவான் அதை வர்ணிக்கிறார். இந்த 40 நாட்களில்தான் மோசே தேவனிடத்திலிருந்து நியாயப்பிரமாணத்தை பெற்றார். பழைய உடன்படிக்கையாகிய இது ஒளிந்து போகக்கூடியதென்றும் மரணக்கு எதுவான ஊழியம் என்றும் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் என்றும் பவுல் கூறுகிறார். மேலும் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நம்மை பற்றி இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள மகிமையின் அறிவாகிய ஒளியை நம்முடைய இருதயத்தில் தோன்ற பண்ணியிருக்கிறார் என்று குறிப்பிடுகிறார். கிருபையின் காலத்தில் வாழ்கிற நாம் இஸ்ரவேல் மக்களை காட்டிலும் எவ்விதத்திலும் பாவம் செய்வதில் சளைத்தவர்கள் அல்ல. ஆயினும் இந்த மகிமை நம்மை சுற்றி வாழ்கிற மக்களிடத்தில் ஒரு கண்ணாடியைப் போல நாம் பிரதிபலித்து காட்ட முடியும். நாம் தேவனுடன் நிலையானதும் நீடித்ததுமான ஒரு ஐக்கியத்தை கொண்டிருக்கும் போது மட்டுமே மோசேயைப் போல நாமும் சாந்தமும் தாழ்மையும் உள்ளவர்களாக மாறுவோம். தேவனுடைய மகிமையை நம்முடைய புகழ்ச்சிக்குரியதாக மாற்றாமல் இருப்பதற்கு நம்மிடத்திலிருந்து தாழ்மை வெளிப்பட வேண்டியது மிகவும் அவசியம். அப்பொழுதுதான் உம்முடைய நாமத்துக்கே மகிமை வரப்பண்ணும் என்று சங்கீதக்காரனைப் போல நாமும் கூற முடியும். இது மட்டுமின்றி கிறிஸ்துவுக்குள்ளான நமது ஐக்கியமே அவர் பெருகவும் நம்மை சிறுகவும் செய்யும். ஆயினும் இது மற்றவர்களால் அடையாளம் காணப்பட்டு அவருடைய நற்பெயருக்கு புகழ்ச்சியை கொண்டு வரும். ஆமென்.